நாளில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு தியானிப்பதிலே, உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சில நாட்களாக இந்த ஆண்டு துவக்கத்திலே ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு வருகிறேன். 2025ஆம் ஆண்டிலே பல காரியங்கள் நாம் தோற்று போயிருக்கலாம், புத்தியற்று சில காரியங்கள் நம்முடைய இளம் பிரயாணத்தில் செய்து நினைத்து துக்கப்பட்டிருக்கலாம். நான் ஒன்று சொல்லுகிறேன், கடந்த சில நாட்கள் நாம் கேட்ட வேத வார்த்தையின்படி நாம் நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிய ஆலோசனை குறித்து, தாவீது சாலமோனுக்கு கொடுத்த ஆலோசனை குறித்து நாம் பார்க்கிறோம். தெய்வம் யோசுவாவுக்கு கொடுத்த ஆலோசனை குறித்து நேற்று தினத்தில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாளில் கூட நான் பார்ப்போம். தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பலங்கொண்டு திடமனதாய் இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று சொல்லி யோசுவாவுக்கு ஆணையிட்டு கொடுத்த ஆண்டவர், யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் நியமத்தை கொடுத்திருக்கிறார். வலது இடதுபுறமாய் என்னுடைய பிரமாணத்தை விட்டு நீ சாய்ந்து விடக்கூடாது என்று சொல்லி நேற்று தினத்தில் நாம் அதை 7ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் 8ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த 8ஆம் வசனத்தை துவக்கும் போது இப்படியாகி சொல்லுகிறார் ஆண்டவர், நீ வலது இடதுபுறம் சாயக்கூடாது என்று சொல்லி ஏற்கனவே 7ஆம் வசனத்தில் சொல்லியிருந்தாலும் இங்கே சொல்கிறாரு, அப்படி நீ சாயாம நியாயப்பிரமாண புஸ்தகம், வேத வசனம், வேத வார்த்தை உன் வாயை விட்டு பிரிந்துடக்கூடாது. வேத வார்த்தை உன் வாய்களை விட்டு ஒரு நாளும் பிரிந்து விடக்கூடாது என்பதை யோசுவாவுக்கு நியமமாக, கற்பனையாக ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். தேவஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புத்தியாய் நடப்பதற்கு வேத வசனம் ரொம்ப அவசியம். சங்கீதம் புத்தகம் 105ஆம் சங்கீதத்திலே 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம், 119ஆம் சங்கீதம் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் அழகாக எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் தான், அதை நான் வாசிக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. வேத வசனத்தை வாய்களில் எப்போது நாம் வைக்கும்போது இன்னொரு காரியம் நடக்குது. அங்கே 98ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்கிறீர். 99ஆம் வசனம், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். 100ஆம் வசனம், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன். வேத வசனம் நாவிலிருந்து பிரியாத ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அப்படி நாவிலிருந்து பிரிக்கவில்லை என்றால் நான் ஞானியாக மாற்றுவதற்கு, ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதையிலே நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். வசனத்தினா வார்த்தையே பேசிகிட்டுருங்க நாங்கள் சொல்லலை. நிறைய பேர் சொல்லுவாங்க பைபிள்னு சொல்லி படித்து அதையே பேசுகிறாங்கன்னு சொல்லி. அப்படி அல்ல. நான் மற்றவங்களுக்கு போதிக்கிறதுக்காக பைபிள் வாசிக்கக்கூடாது. என்னோடு என்ன பேச விரும்புகிறீங்க ஆண்டவரே? என் வாழ்க்கையில் நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, அப்படி நீங்கள் வாசித்து அதை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது அது தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். போகட்டும், தொடர்ந்து அதனுடைய வார்த்தையின் அடுத்த பகுதி, இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். என் வழி வாய்க்க வேண்டும் என்றால், நான் புத்திமானம் நடக்க வேண்டும் என்றால் வலது இடதுபுறம் சாஞ்சிடக்கூடாது. வேதவசனம் என் நான் விட்டு பிரிந்துடக்கூடாது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு காண்பிக்கிற அநேகர், வேத வசனத்தை பேசுகிறோன்னு சொல்லுகிற அநேகர் அதன்படி செய்வதற்கு நாம் தவறிவிடுகிறோம். அதை செய்ய வேண்டும் என்றால் அதையே தியானித்து கொண்டிருக்க வேண்டுமா? அதை செய்யாததுனால தான் சின்ன சின்ன பாடுகளையும் உபத்திரவங்களையும் கண்டு துவண்டு விடுகிறோம். யோசுவாவுக்கு வந்த பிரச்சனையை விடவா நமக்கு வந்துவிட போகிறது? தாவீதுக்கு வந்ததை விடவா நமக்கு சத்துருக்கள் அதிகமாக வந்துவிட போகிறார்கள்? இவர்களெல்லாம் வேத வசனத்துக்கு, வேத வார்த்தைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தானியேலுக்கு வந்த பிரச்சனை விடவா நமக்கு அதிகமாக வந்துவிட போகிறது? அப்போ நம்ம இன்னைக்கு வேத வசனத்தின்படி இந்த 2026ஆம் ஆண்டிலே நான் செய்வதற்கு, என் வாழ்நாள் முழுவதும் வேத வசனத்தின்படியே நான் வாழ்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்களை அர்ப்பணிக்கும் போது
ஒன்று நடக்கும். அதை தியானிக்கும்படி கர்த்தர் நம்மை நடத்துவார். சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அழகா நம்ம வாசிக்கிறோம். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இது வார்த்தை, இது உண்மை, இது சத்தியம். அப்படியே நடக்கும். ஆனால் தியானிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நம்மளை சுற்றி துன்மார்க்கருடைய கூட்டம் இருக்குதா? நம்முடைய நட்பு வட்டாரங்கள் எப்படி இருக்கிறது? பரியாசக்காரர், பாவிகளுடைய வழியே நாம் விரும்புகிறோமா? சிலருக்கு கிறிஸ்தவங்களாக இருந்து நான் இதை செஞ்சேன் என்ன, அதை செஞ்சேன் என்ன, இதில் என்ன தப்பு இருக்குது? பாவிகள் சபையை ரொம்ப நாடுவாங்க, பாவிகள் போகிற பாதையை ரொம்ப நேசிப்பாங்க. நான் தயவாக சொல்லுகிறேன், இந்த பிரசங்கத்தை நான் இதோடு முடிக்கிறேன். இந்த 4 பிரசங்கத்தையும் நீங்கள் கேளுங்க. நான் இப்படி இருந்தாதான் ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டார். இப்படி இருந்தாதான் ஆண்டவர் என்னை புத்திமானாய், ஞானியாய், ஞானமுள்ளவளாக கர்த்தர் நடத்துவார். உலகம் போகிற போக்கில் அல்ல. மற்றவர்களுடைய வழியை நீங்கள் விரும்பக்கூடாது. மற்றவர்கள் போகிற பாதையில் நடத்துகிறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கலை. உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குது. மற்றவங்களுடைய ஊழியத்தை பார்த்து திருப்தி அடையாதீங்க. அதை உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த நினைக்காதீங்க. மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து, மற்றவங்களுடைய ஸ்கில்ஸை பார்த்து அதில் அட்ராக்ட் ஆகி நான் அது மாதிரியே நினைக்காதீங்க. கர்த்தரை பிரியப்படுத்த நீங்கள் நினைக்கும் போது அப்படிப்பட்ட ஆலோசனைகள், பொல்லாத மனிதர்களுடைய ஆலோசனைகள், துன்மார்க்குடைய கூட்டம், பாவிகளுடைய வழி, பரியாசங்களுடைய ஐக்கியம், இவைகளெல்லாம் துண்டிக்கப்பட்டு போய்விடும். நீங்கள் வேதத்தை தியானிக்க உங்களை நேர்பாதையில் அழகாக நடத்துவார். ஜெயமாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வார். கண்களை முடிச்சு வைப்போமா? தகப்பனே, இந்த நாட்களில் ஆண்டவரே புத்தியாய் நடக்க, ஜெயிக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பரணமாய் கொடுக்கிற பிதாவிடத்தில் கேட்க கடவுள் என்று எழுதியிருக்கிற வேத வார்த்தையின்படி உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம். எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்களுடைய இல்லற வாழ்க்கையில், ஊழியத்தில், வேலையில், தொழிலில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஐக்கியத்தில் ஜெயமாய் ஜீவிக்க, சபைகளில் ஒரு ஜெயமுள்ள ஒரு ஜீவிதமாய் ஜீவிக்க எங்களுக்கு ஞானத்தை தந்து நீர் நடத்துங்க. உங்கள் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்பட இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.